ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டை கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடிகைகள் தங்களுடைய முன்னழகை கேமரா எங்கே இருக்கோ அங்கே வாண்டடாக தன்னுடைய முன்னழகை வந்து காட்டக்கூடிய வகையில் குனிஞ்சு குனிஞ்சு காட்டுவாங்க. ஸோ அவங்களே வாண்டடாக காட்டுவாங்க. ஸோ கேமரா எங்கே வச்சுருக்காங்க கரெக்டாக அந்த இடத்துல வந்து குனிஞ்சு காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களே வாண்டடாக குனிஞ்சு காட்டிய நடிகைகளும் சரி, இல்லை நம்ம கேமராமேன்ஸ் வாண்டடாக போய் அந்த கேப்சர் பண்ணுவாங்கள்ல முன்னழகை, அந்த மாதிரியான வீடியோஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறது மமிதா பைஜு. ஸோ இந்த நடிகை மலையாளத்தைச் சேர்ந்த நடிகை, 22 வயசான கூடிய நடிகை, ரொம்ப ஃபேமஸ். ஸோ எந்த அளவுக்கு ஃபேமஸ்னால், தளபதி 69 படத்தில் கடைசி படத்தில் சான்ஸ் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஃபேமஸாக இருந்தாங்க. ஸோ இந்த நடிகையோடைய கவர்ச்சி வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. ஸோ இவங்க வந்து பிரேமலு படத்தின் மூலமாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க சவுத் இந்தியா ஃபுல்லாகவே. ஸோ எங்கே போனாலும் தன்னுடைய கவர்ச்சியான இடையழகும் முன்னழகும் வந்து வாண்டடாக குனிஞ்சு காட்டுறதும் சரி, இல்லைனா வந்து கேமராமேன்ஸ் வந்து அவங்களுடைய மாம்பழத்திலே ஃபோக்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து கவர்ச்சி கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. ஏன் பிக்னி போட்டு வரக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து அப்கமிங் ஆக்டர்ஸ் இல்லையா, கவர்ச்சி காட்டினா தான் வந்து மார்க்கெட் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காரு. மலையாள இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு அப்படின்னு சொல்லி 2 இண்டஸ்ட்ரியிலையுமே அவருடைய படங்கள் அதிகமாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப க்ரீடியாக இருக்கக்கூடிய ஒரு நடிகையாக மமிதா பைஜு இருக்கார். அதை வந்து அவரே சொல்லியிருந்தார். நிறைய பெரிய ஃபேமஸான ஆக்டர்ஸாக நான் மாறணும் அப்படின்றத என்னுடைய கனவுன்னு சொல்லியிருந்தார். அதுக்கேற்ற மாதிரி எங்கே பப்ளிக் ஷோவாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த அவார்ட் ஃபங்க்ஷன் எந்த ஷோவாக இருந்தாலும் சரி, தன்னுடைய கவர்ச்சியான முன்னழகை காட்டுறதுல ரொம்ப குறியாக இருக்கார் மமிதா பைஜு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது கூட வந்து வாண்டடாக கீழே ஏதோ கொடுக்குற மாதிரி கொடுத்தாரு. அப்புறம் வந்து ஒரு கூட்டத்தில் வந்து பச்சக்குன்னு வந்து மாம்பழத்தை யாரோ அமுக்கி விட்டாங்க நம்ம மமிதா பைஜியோடது. ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஒரு செக்யூரிட்டி மேலே போய் அமுக்கி விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது தன்னுடைய தாவணியை விலைக்கு தன்னுடைய இடையழகை ஆட்டி காட்டக்கூடிய கவர்ச்சியான சீன் மமிதா பைஜியோடது. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்கக்கூடியது ஸ்ரீலீலா. ஸோ ஸ்ரீலீலாவை நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய முன்னழகை வாண்டடாக அவங்களுடைய கேமரா எங்கே வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேமரா எங்கே வச்சுருக்கங்க, நீங்கள் குனிஞ்சு இந்த நாய்க்கு தோட்டுங்க அப்படின்றது தான் சீனு. ஸோ அதை வந்து சூப்பராக செஞ்சுருப்பார். இந்த நடிகைக்கும் வந்து 19, 20 வயசு தான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார். இப்போவுமே வந்து 22 வயசு தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக அவங்களுடைய முன்னழகை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி சீன்லாம் சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது காஜல். ஸோ காஜலுடைய முன்னழகை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி சீன்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதில் வந்து குறிப்பாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் எடுத்து தான் நான் போடணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாற்றான் படத்தில் வந்து அவங்களே வாண்டடாக கேமரா இங்கே வச்சுருக்கேன் குனிஞ்சு காட்டுங்க அப்படின்னா, நான் வேறு மாதிரி குனிஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தலைகீழ காட்டி தன்னுடைய பெரிய சைஸ் மாம்பழத்தை வந்து காட்டுற மாதிரியான ஒரு சீனை வந்து நம்ம காஜலை வந்து நடிச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சீன். ஸோ காஜல் அப்படின்னாலே வந்து கவர்ச்சி, அழகு, ஸோ 2மே சேர்ந்த ஒரு உருவம் தான் அவங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம ரித்திகா சிங். ஸோ ரித்திகா சிங் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு படம் தாங்க நடிப்பேன் தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுதான் வந்து இறுதி சுற்று. ஸோ அதோடையே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த எல்லாருமே, இல்லை அந்த நடிப்போடைய ஆர்வம் பிடிச்சி போச்சு, அதுலேருந்து வரக்கூடிய பணம் பிடிச்சி போச்சு, புகழும் பிடிச்சி போச்சு. ஸோ அதனால் எதையும் காட்டுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா கவர்ச்சி. இப்போது கையில் எடுத்துருக்கவே கவர்ச்சி. எங்கே போனாலும் சரி, எந்த ட்ரெஸ்ஸில் போனாலும் சரி, இந்த ட்ரெஸ்ஸிலலாம் எப்படி கவர்ச்சி காட்ட முடியும் அப்படின்னா, டைட்டான போட்டுட்டு போகிறேன். ஒரு டிஷர்ட்டில் எப்படி கவர்ச்சி காட்ட முடியும், டைட்டான டிஷர்ட்டை போட்டு குனிஞ்சு காட்டினா கவர்ச்சி வந்துட போகுது அப்படின்னு சொல்கிற விதத்தில் அவருடைய கவர்ச்சி எல்லாமே வந்து இருக்குது. எந்த ஃபங்க்ஷன் போனாலும் சரி, இல்லைனா எந்த ஒரு பப்ளிக் மீட் போனாலும் சரி, தன்னுடைய டைட்டான முன்னழகை வந்து அந்த ஒரு க்ராப் டாப்பான இடையில் அந்த ட்ரெஸ்ஸில் போட்டுட்டு அந்த மலைக்கோடு தெரிகிற மாதிரியான இடத்துல தான் எல்லாத்துலேயுமே ஃபோக்கஸ் பண்ணி குனிஞ்சு அவரே வந்து வாண்டடாக காட்டுவார். கேமரா எங்கே இருக்குன்னு பார்த்து குனியக்கூடிய ஒரு நடிகையில் ரித்திகா சிங் இப்போ வந்து டாப்பில் இருக்காருன்னு தான் சொல்லலாம். எனக்கு அவங்க வந்த புதுசில் இருந்தக்கூடிய வளர்ச்சிக்கும் இப்போ இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கும் வந்து ஒரு 2-3 மடங்கு வந்து பெரிய வளர்ச்சி வந்து கண்டிருக்கு அந்த முன்னழகு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அதை வந்து கணக்கச்சிதமாக பயன்படுத்திக்கிறாரு அப்படின்றது தான் வந்துருக்கு. காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்ளுன்ற மாதிரி ரித்திகா சிங்கோடைய அந்த முன்னழகு வளர்ச்சியை வந்து இந்த மாதிரி வந்து பயன்படுத்திக்கிட்டார். அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாக வளர்ந்த வளர்ச்சியை வந்து அது குனிஞ்சு கரெக்டாக அந்த ஒரு இன்டர்வியூலும் சரி, எந்த இடத்துலையும் சரி, தன்னுடைய அந்த மலைக்கோடும் சரி, எல்லாமே வந்து என்னுடைய மாம்பழத்தை பார் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் வந்து பயல். ஸோ இந்த பயல் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ ரொம்பவே வந்து கவர்ச்சிக்கு வந்து இந்த நடிகையை போட்டால் செம்ம தூக்கலாக இருக்கும் படம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்க எல்லாமே இந்த பயல் ராஜ்பூட்டை வந்து போட்டுருவாங்க. இவங்க மேலே எப்போவுமே ஒரு கிசுகிசு இருக்கும். ஸோ அந்த கவர்ச்சியான சீன்ஸை வந்து தத்ரூபமாக வர்றதுக்கு அந்த நடிகர் கூட வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, முன்னாள் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான
ஒரு சில காசிப்பை வந்து பயல் ராஜ்புட் மேலே வைக்கப்படுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவரும் அந்த இன்டிமசி சீன் எல்லா சீன்லையுமே வந்து ரொம்ப சூப்பராக அந்த ஹீரோ கூட வந்து நடித்து கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ எது எப்படியோ பயல் ராஜ்புட்டை வந்து தமிழில் சரியாக யூஸ் பண்ணல. ஆனால் தெலுங்கில் வந்து அவங்களுடைய உதட்டை வந்து சப்பி எடுக்கிறதா இருக்கட்டும், முன்னழகை காட்டுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கலைநயத்தோடு காட்டுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஹைலைட்டே. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்க்குறது நம்ம சமந்தா. ஸோ சமந்தா ஏகப்பட்ட சீனில் தன்னுடைய முன்னழகை வாண்டடாக குனிஞ்சு காட்டியிருந்தாலுமே இந்த மாதிரி சீன் வந்து வராதுங்க. ஸோ சூப்பராக வந்து கேமரா இங்கே வச்சுருக்கேன், இவர் வந்து பார்க்குற மாதிரி இதான் இவரே பார்க்குற மாதிரி. ஸோ மற்றதெல்லாம் வந்து எதர்ச்சியாக இருக்கும். இதில் வந்து பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி நான் ஒரே குனிஞ்சு காட்டினதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டியா நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்கிற விதத்தில் ஒரு காமெடி கலந்த ஒரு கவர்ச்சி சீன் வந்து நடிச்சிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது அனிகா. ஸோ அவங்களே வாண்டடாக வந்து ட்ரெஸ்ஸை வந்து விலக்கி காட்டுவாங்க. ஸோ இதை வந்து தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். முழு நேர வீடியோவாக நம்ம இவங்களை பற்றி பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ருதிஹாசன். ஸோ அனிகாவும் ஸ்ருதிஹாசனும் நிறைய முன்னழகை வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. இதை வந்து நம்ம தனியாக பார்ப்போம். இப்போதைக்கு இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பிரியா ஆனந்த். ஸோ இவங்களுடைய முன்னழகும் வந்து முன்னாடி இருக்கிறத விட இப்போ பல மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து கணக்கச்சிதமாக அவங்களே குனிஞ்சு காட்டுவாங்க. சில வீடியோஸ்லலாம் இன்ஸ்டாலேயே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது நம்ம ஹிந்தி ஆக்டர்ஸ் கைரா அத்வானி. ஸோ ஹிந்தியில் இருக்கக்கூடிய பாலிவுட் ஆக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த ஆடையே இல்லாமல் உள்ளாடையே இல்லாமல் நடிக்க சொன்னாலும் வந்து நடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை பணம், புகழ். ஸோ அதை வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான நடிகைகளை வந்து தமிழில் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி கவர்ச்சி சீன் எடுக்கணும் அப்படின்னா அது சங்கரால் முடியும். ஸோ தன்னுடைய கேமரா ஆங்கிளை கரெக்டாக வச்சு சின்ன மாம்பழமாக இருந்தாலும் அதை கணக்கச்சிதமாக ஆங்கிளில் அதை வந்து குலுங்குற மாதிரியான ஷோவெல்லாம் நான் கரெக்டாக எடுப்பேன் அப்படின்றது சங்கரோடைய கைவண்ணத்தில் வந்து உருவான சீன்ஸ் இதெல்லாம். ஸோ தன்னுடைய சின்ன சைஸ் முன்னழகில் கரெக்டான கவர்ச்சி கரெக்டான சதவீதத்தில் இந்த கேம் சேஞ்சர் படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹிந்தியில் நிறைய பிக்னியே போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் இன்னும் அதிகமாக கைரா அத்வானி வீடியோஸ் பார்க்கணுன்னா பார்த்து தெரிக்க விடலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்கிறது நம்ம நித்யா மேனன். ஸோ நித்யா மேனனுடைய வளர்ச்சி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஸோ அவங்களுடைய அழகை வந்து மறைக்கவே முடியாது, முன்னழகை மறைக்கவே முடியாது. அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவங்களே வந்து காட்டக்கூடிய வீடியோஸில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஷில்பா மஞ்சுநாத். ஸோ இவங்க வந்து இஸ்பட ராஜா இதய ராணியம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் இருந்து ஃபேமஸ் ஆனவங்க. ஸோ அவங்களுடைய முன்னாடி இப்போ எதுக்கு இதை காட்டுறேன்னா இதில் எதுவுமே காட்ட தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது தெரியுது. ஆனால் இதில் நீங்கள் வந்து அவங்களுடைய முன்னழகில் கூர்மையான ஒரு விஷயம் தெரியும். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம கீர்த்தி சுரேஷ் இல்லைனா எப்படி இப்போது ரீசெண்டாக கவர்ச்சிக்கு மாதிரி இருக்கக்கூடிய கீர்த்தி சுரேஷோடைய அழகான முன்னழகை வந்து அவங்களே குனிஞ்சு காட்டக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவோமா? கண்டிப்பாக மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்த வீடியோவும் அந்த மாதிரி குனிஞ்சு காட்டக்கூடிய ஒரு வீடியோ தான். தொடை அழகும் வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களே இன்னொரு தன்னுடைய இன்ஸ்டாலேயே போட்டிருப்பாங்க. கவர்ச்சி காட்டுறதுக்கு முன்னாடியே நாய்க்குட்டியை குளிப்பாட்டுறன்ற பேரில் உள்ளாடை எதுவுமே போடாமல் நல்லா குனிஞ்சு காட்டியிருப்பாங்க. அதுவும் உள்ள 2 மாம்பழமும் வந்து குலுங்குற விதத்தில் அவங்களே குனிஞ்சு ஆட்டியும் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்து நிறைய பேர் தெரிக்க விட்டுருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன ரீகேப். எனக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு வீடியோ. ஜூம்லேயும் காட்டுவாங்க. ஸோ அந்த கேமராவை கரெக்டாக வச்சுருக்கான் பாருங்கள். ஸோ அந்த இடது பக்க முன்னழகு வந்து குலுங்குற விதத்துலையும் அது காட்டுற விதத்துலையும் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது பார்த்தாலே. ஸோ அந்த ஜூம் வச்ச கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள்யா. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம போக்கிரி படத்தில் வரக்கூடிய பிருந்தா. ஸோ இவங்களுடைய ஒரு சின்ன கிளிப்பு, ஒரு ரீகேப் மாதிரி வச்சுருக்கேன். நாஸ்டாலஜிக் வியூ. ஸோ இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம மீனாட்சி சௌத்ரி. ஸோ மீனாட்சி சௌத்ரியோடைய தெலுங்கு படத்தோடைய ஆரம்ப காலத்தில் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு கவர்ச்சி காட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தெலுங்கு சினிமாலையும் அவங்களுடைய கவர்ச்சி அதிகமாக தான் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா தன்னுடைய ரவிதேஜா படத்தில் அவர் நடிக்கக்கூடிய கவர்ச்சி சீன்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். வச்சு செஞ்சுருப்பார் நம்ம ரவிதேஜா. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் யாராலும் வைக்க முடியாதுப்பா. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது மிர்னால் தாக்கூர். ஸோ தன்னுடைய முன்னழகுக்கு ஃபேமஸான நடிகை மிர்னால் தாக்கூருடைய அவங்களுடைய அழகை அவங்களே காட்டுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஹைலைட்டு. குனிஞ்சு காட்டுறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நடிகை அஞ்சலி. 37 வயசாகக்கூடிய நடிகை அஞ்சலியுடைய முன்னழகு வீடியோ அவங்களே வந்து ரீசெண்டான பழைய வீடியோஸ்லையும் சரி இப்போ இருக்கக்கூடிய வீடியோஸ்லையும் சரி நிறைய வந்து கவர்ச்சி வந்து கண்டினியூஸாக காட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்க ரிலீஸ் ஆன மதகஜராஜா படத்திலே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு கவர்ச்சி காட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடித்த படம் இருந்தாலுமே இப்போ கவர்ச்சி காட்டினாலும் ஓடுது. அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டு நிறைய கவர்ச்சி அதிகமாக காட்ட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எப்படியோ தெலுங்கு சினிமாவில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. நடிகை அஞ்சலியை தன்னுடைய முன்னழகை காட்டக்கூடிய விதத்திலையும் சரி கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இப்போ இந்த லென்த்தி வீடியோவில் எந்த செகண்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, தெரிக்க விட்டீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எந்த நடிகையோடைய முன்னழகு குழுங்கள் வந்து அவங்களே காட்டினது பிடிச்சிருந்துச்சி அப்படின்றதையும் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.